உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முன்பின் என்கிற வரிசை மாணவர்களிடையே ஒரு பாகுபாடு உணர்வை வளர்க்கிறது. முன்னால் இருப்பவர்கள் ஒரு உளவியலையும், கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கிற மாணவர்களிடையே வேறு வகையான ஒரு உளவியலையும் அது உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து அனைவரும் ஒரே வரிசையில் அல்லது முன்வரிசையில் அமரக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அனைத்து நிலைகளிலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வைதான் இந்த மாற்றத்திற்கு அடிப்படையான காரணம் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இதனை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சமீபத்தில் கடலூர் சம்மந்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அலட்சியம் வட மாநிலத்தவர் வந்ததால தான் தொடர்ந்து இந்த வட மாநிலத்தவரே அந்த பகுதிகளெல்லாம் வேலைக்கு இது வட மாநிலம் தென் மாநிலம் என்று பார்க்க தேவையில்லை. இது ஒரு ஹியூமன் எரர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். கவனக்குறைவால் நேர்ந்த ஒன்று. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தாலும் கூட கவனக்குறைவாக இருந்தால் இது போன்ற விபத்துகள் நேரத்தான் செய்யும். இது குறித்து ரயில்வே துறை புலன் விசாரணை நடத்தி வருகிறது. மேற்கொண்டு அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. உயிரிழந்த பிள்ளைகளின் குடும்பத்தாரை நேற்று நேரிலே சந்தித்தோம். திராவிடமணி இரண்டு பிள்ளைகளுக்கு அப்பா, அவருடைய மனைவி ஆகியோரை சந்தித்த போது இரு பிள்ளைகளையும் பறிகொடுத்து அவர்கள் பரிதவித்து நிற்கிறார்கள். என்ன பொருளாதார உதவி அவர்களுக்கு நாம் செய்தாலும் கூட அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அதேபோல இன்னொரு மாணவர் உயிரிழந்தார். அவருடைய பெற்றோரையும் சந்தித்தோம். அவர்கள் அடைந்திருக்கிற மன அழுத்தம், மன உளைச்சல் கடுமையாக இருக்கிறது. இதுபோன்ற விபத்துகள் நேராத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது ரயில்வே துறையின் பொறுப்பு. மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் அளிக்க இருக்கிறோம். அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஏற்கனவே இது குறித்து நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். அது அவர்களின் குடும்ப பிரச்சனை. அவர்களே அதை சரி செய்து கொள்வார்கள். நீரடித்து நீர் விலகாது என்பது பழமொழி. ஆகவே அது ஒரு புள்ளியில் சமாதானம் ஆகும் என்று நம்புகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து அந்த அளவுக்கு பலமா இல்லை. வர தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். திமுக கூட்டணியை பற்றி அவர்கள் அச்சப்படவில்லை என்றால், பயமில்லை என்றால், ஒரு வருடத்திற்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் துவக்குகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. போக போக தெரியும். தேர்தல் முடிவுகள் நமக்கு உண்மை என்ன என்பதை உணர்த்தும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.